ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கான். ஒவ்வொரு லீவுக்கும் அவங்க அம்மா வந்து அவன் பாட்டி ஊரில் போய் அவனை ட்ரெயினில் விட்டுட்டு வந்துடுவாங்க. பல வருஷங்கள் இப்படி போயிட்டுருக்கு. அவனுக்கு ஒரு 12, 13 வயசாயிருது. அப்போ அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா நான் இப்போ பெரிய பையனாகிட்டேன், நான் தனியாக போயிடுவேன் அப்படின்றான். அவங்க அம்மா சரி தம்பி நீ போ அப்படின்றாங்க. ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு வந்து கிளம்பி ஊருக்கு கிளம்பிட்டுருக்கான். அவங்க அம்மா ஒரு சின்ன பேப்பரை கொடுத்து, தம்பி இந்த பேப்பரை அவன் பாக்கெட்டில் வச்சுக்க, அது என்னென்னு கூட பிரித்து பார்க்கல, அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிறான். ட்ரெயினில் ஏறி உட்காந்த உடனே ட்ரெயின் நகர ஆரம்பிக்குது. குளிர்ந்த காற்று மூஞ்சில் அடிக்குது. ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கான். அடுத்த ஸ்டேஷனில் வந்து நம்ம சினிமாவில் வர வில்லன் மாதிரி 2 பேர் ஏறுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு சிறிய அச்சம். கொஞ்ச நேரத்தில் அவனை லேசாக பார்க்குறாங்க, 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து உண்மையிலே அவனுக்கு பயம் வந்துடுது. என்னடா செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து அப்படி பாக்கெட்லேருந்து பேப்பர் எடுத்து பார்க்குறான். அதில் அவங்க அம்மா எழுதியிருக்காங்க, மகனே நான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன்னு. உடனே நிமிர்ந்து உட்காந்து தைரியமாக அந்த பயணத்தை தொடர்றான். இந்த 3 நிலைகளை நான் வந்து விமான பயிற்சி சமயத்தில் பார்த்துருக்கேன். டயப் ஏவியேஷன் நியூசிலாண்டில் ஒரு விமான பயிற்சி நிலையத்தில் முதல்ல வந்து உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் உங்கள் பக்கத்தில் இருப்பார், அப்புறம் கொஞ்ச நாள் பின்னால் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து மைல் கணக்காக தூரத்தில் பறந்துட்டுருப்பார். அந்த இன்ஸ்ட்ரக்டர்னால் ஏர்ஃபீல்டில் தான் இருப்பார். ஆனால் அவர் இருக்காருன்ற தைரியத்தில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து வாழ்க்கையில் பறந்துகிட்டே இருப்பாங்க. இதுதாங்க வாழ்க்கையுடைய தத்துவம். நன்றி, வணக்கம்.